ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஒரு மொபைலுக்கு சார்ஜ் பண்ணோன்னா அது ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஒரு கம்பெனி ஒரு பேட்டரியை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் இதை ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணால் போதும், 50 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேட்டரி எந்த நாட்டில் எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த பேட்டரியை நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலே போதும், 50 வருஷத்துக்கு திரும்ப ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைனாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாவில் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இந்த பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சின்ன பேட்டரி தான். அது மட்டும் இல்லாமல் இது நியூக்ளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு சக்தியால் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான பேட்டரி. இந்த பேட்டரி -60 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 120 டிகிரி வெப்பநிலையை தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான திறன் வாய்ந்த பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இது தீப்பிடிக்காது அப்படிங்கிறது இதோட முக்கியமான சிறப்பம்சமாக கருதப்படுது. பீட்டா வோல்ட் நிறுவனம் இந்த பேட்டரியை எதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல் 63 அப்படிங்கிறத டைமண்டால் ஆன செமிகண்டக்டரோட பயன்படுத்தி இந்த பேட்டரி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேட்டரியோட முக்கியமான சிறப்பம்சமே அணு ஆற்றலில் பயன்படுத்தி இந்த பேட்டரி இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிக்கல் 63 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இதை பயன்படுத்தி இந்த பேட்டரி அணு ஆற்றலை அது உட்கிரகிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நியூக்ளியர் பவரை இது அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணாலே 50 வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிற திறன் இதுக்கு கிடைக்கிது. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியிலேருந்து குறைஞ்ச பவரை தான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பேட்டரி 3 வோல்ட் பவரை தான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பேட்டரி குறைஞ்ச பவரை அவுட்புட் கொடுக்கறதுனால இது அதிக மின்னாற்றல் தேவைப்படுற இடங்களுக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பேட்டரி எதுக்கு எங்கே தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த பேட்டரியை சின்ன சின்ன மெடிக்கல் டிவைஸ் எல்லாம் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரோபேஸ் அப்ளிகேஷன் அதாவது குறைஞ்ச ஆற்றல் எடுக்கக்கூடிய ஒரு சில டிவைஸ்களில் இந்த பேட்டரி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி மெடிக்கல் டிவைஸில் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ் மேக்கர் இதில் பயன்படுத்தப்படுது, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இதில் பயன்படுத்தப்படுது, ஒரு சில ஏஐ டிவைஸ்லையும், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கிராஃப்ட் ட்ரோன்லையும் இது பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க. ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணால் 50 வருஷத்துக்கு இந்த பேட்டரியை மறுபடியும் சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஆனாலும் இது அதிக ஆற்றல், அதாவது அதிக பவர் தேவைப்படுற இடத்துல இந்த பேட்டரியை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த பேட்டரியை குறைந்த மின்னாற்றல் தேவைப்படுற பல டிவைஸில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இந்த பேட்டரியை மொபைலுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஒருவேளை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம மொபைலை டெய்லி சார்ஜ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.